செப்டம்பர் மாதம் 3ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்த ஆவியானவரே, மூவொரு தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மீண்டும் ஒரு விசை ஒரு குடும்பமாய், ஒரு திருச்சபையாய் உடைய சன்னிதானத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் அப்பா இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை. அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் உணரச் செய்தீர். நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் நீர் கூடவே இருந்து உடைய தூய ஆவியானுடைய பிரசன்னத்தினால் எங்களுக்கு நிறைவை கொடுத்து எல்லா சூழ்நிலைகளும் எங்களை விட்டு விலகாமல் உடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை பற்றி பிடித்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுத்து எங்களுக்கு ஆலோசனை தந்து இந்த நாள் முழுவதும் நிறைவாய் உடைய திருவுளத்தின் பிரகாரமே நீர் எங்களை நடத்தியிருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஐயா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போல ஒரு தெய்வம் உண்டோ, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சேருகிறவராகிய உம்மை, தாவீதின் திறவுகளை உடையவராகிய உம்மை, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய உம்மை நாங்கள் ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு, முழு சக்தியோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக என்ற வார்த்தையின் பிரகாரமாக உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா தெய்வமே, ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, எங்களுடைய தெய்வமாய் கூட நீர் இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இஸ்ராயேல் மக்களை பாலைவன பாதையில் வழிநடத்தினது போல எங்களையும் கூட வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும், வெறுமையிலும், ஏமாற்றத்திலும், தோல்வியிலும், தனிமையிலும் அப்பா கரம் கொடுத்து எங்களை தூக்கி சுமந்து தகப்பனை போல, தாயை போல நீர் எங்களோடு கூட உடன் பயணிக்கின்றீர். எங்களை விட்டு கொடுக்காத நல்ல தகப்பனாய், எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமாய், செய்து முடிக்கிற தெய்வமாய், எங்களை தோல் மீது சுமக்கிற தெய்வமாய் நீர் ஒருவரே இருக்கின்றீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஐயா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி. நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக அப்பா, நாங்கள் எங்களுடைய திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி வைக்கிறீரே, எங்களை அழகு பார்க்கிறீரே, எங்களை அன்பு செய்கிறீரே, எங்களை அரவணைக்கிறீரே. அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம். ஆண்டவரே, உடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றிலும் நீர் உண்மையுள்ளவராக வாக்கு தத்தத்தை கொடுத்தது மாத்திரமல்லாமல் அதை நிறைவேற்ற மட்டும் எங்களை கைவிடாத தகப்பனாக நீர் இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. யாக்கோபோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு நீர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றின தகப்பனையா. அப்பா, உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் உண்மையாகவும் நீதியாகவும் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, உன் வலப்பக்கத்தில் என்றென்று மகிழ்ச்சி உண்டு, உன் பிரசனத்தில் பேரின்பம் உண்டு என்று சொல்லி அப்பா திருப்பாடல் ஆசிரியர் அறிக்கையிடுவது போல நாங்கள் உம்முடைய பிரசனத்தில் தான் எங்களுக்கு நிறைவு உண்டு, உன் வலப்பக்கத்தில் தான் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிபாடி மகிழும் பொழுது அப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை போய் பெற்றுக்கொள்ளும்படி, இந்த இரவு நேரத்திற்குரிய அபிஷேகத்தை அவர்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ளும்படி உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இன்றைய வார்த்தையிலும் கூட அதிகாரத்தோடு நீர் கற்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதிகாரத்தோடு அப்பா, ஆற்றலோடு, வல்லமையோடு அப்பா பிதாவுடைய உம்முடைய தகப்பனுடைய அதிகாரத்தை நீர் பயன்படுத்தி சாத்தானை விரட்டுகிறீர். சாத்தானுக்கு உன் மீது மாத்திரமே அதிகாரம் உண்டு என்பதை மீண்டும் ஒரு விஷயங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். உம்முடைய சொந்த ஊர் மக்கள் உம்மை புறக்கணித்ததை நினைத்து நீர் மனம் தளரவில்லை. கப்பர்நாகமிற்கு வந்து அங்குள்ள மக்களுக்கும் நீர் கற்பிக்கின்றீர். உம்முடைய போதனையை கேட்டு அங்கிருந்த மக்கள் வியப்பில் ஆழ்கின்றார்கள். உம்முடைய போதனையை கேட்டு மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று
பதிவு செய்யும் லூக்கா நற்செய்தியாளர் அதிகாரத்தோடு போதித்தாலே மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று சொல்லி பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். இத்தகைய அதிகாரம் உமக்கு எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி எழலாம். இதோ உமக்கு எல்லா அதிகாரத்தையும் தகப்பன் கொடுத்திருந்தார். ஆமாண்டவரே, இன்றைய முதல் வாசகத்தில் பவுல் சொல்வது போல தூய ஆவியார் கடவுள் கற்று தந்ததையே அல்லது என்ன செல்ல வேண்டும் என்று சொன்னாரோ அதையே நீர் சொல்லுதை நீர் செய்ததை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறார். இதை விடவும் உம்மால் அதிகாரத்தோடு போதிக்க முடிந்தது என்றால் இன்னொரு காரணம் இருக்கிறது நாங்கள் உணர்கிறோம். நீர் பரிசேயர்களை போன்று அல்லாமல் சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக இருந்ததால் தான் இதோ உம்மை போன்று அதிகாரத்தோடு போதிக்க வேண்டும் அல்லது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நாங்களும் சொல்லிலும் செயலிலும் வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் சொல்லி தருகிறீர். ஆமாண்டவரே, அப்பா உண்மையா இருப்பவர் ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் முன்னும் தலைகுனிய தேவையில்லை என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில இதோ இன்றைய நாளை உணர்த்தி கொடுக்கிறீர். அப்பா பிதாவோடு நீர் இணைந்திருந்ததால், அப்பா பிதாவை நீர் அப்பாவாக தலைவராக நீர் வைத்திருந்ததால், அப்பா பிதாவுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதை மட்டுமே உம்முடைய குறிக்கோளாய் கொண்டு தகப்பனை உன் கண்முன் கொண்டு ஓடினதால் தான் இதோ மால திருவுளத்தை நிறைவேற்ற முடிந்தது. அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடிந்தது. உலகத்திற்கு தகப்பனுடைய அன்பை எடுத்து சொல்ல முடிந்தது. ஆமாண்டவரை, நாங்களும் கூட இந்த உலகத்திற்கு தலைகுனியாமல் உலகத்திற்கும் உலக மாயைகளுக்கும் மூணியல்பின் சிந்தைகளுக்கும் செயல்களுக்கும் இடம் கொடுக்காமல் அப்பா பரிசுத்த ஆவியானுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ்ந்து சொல்லிலும் செயலிலும் உம்மை போல வல்லமையுடையவர்களாக வாழ இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு உகந்த பரிசுத்த பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பமாக உடைய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்றாட இந்த ஜெபத்தில் இணைந்து இன்று என் ஜெபம் கேட்கப்படும், என் கண்ணீருக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பரலோகம் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி. ஆமாண்டவரே, சத்துருவுக்கு உம்மீது உமக்கு சத்துருவின் மீது அதிகாரம் உண்டு என்பதை இன்று நற்செய்தி வாசகத்தில் எங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது போல எங்கள் வாழ்க்கையில் எங்களை அலைகழித்து கொண்டிருக்கிற, எங்கள் குடும்பத்தில் எங்களை அலைகழித்து கொண்டிருக்கிற, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் அர்ப்பண வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையில், எங்கள் சமுதாய வாழ்க்கையில் எங்களை அலைகழித்து கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களிலும் உமக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால், அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அது உமக்கு கீழ்ப்படியும். ஆண்டவரே, அப்பா எங்களுள் செயலாற்றி கொண்டிருக்கிற, எங்கள் குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிற, எங்கள் சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கிற, எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் உடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியாமல் நிலை குலைந்து நிற்கச் செய்கிற எல்லா விதமான சாத்தானுடைய அப்பா தந்திரங்களையும் மந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் ஒரே ஒரு கணம் அப்பா உடைய இரக்கத்திற்கும் உடைய இரத்தத்தின் வல்லமைக்கும் உடைய வார்த்தையின் வல்லமைக்கும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம். ஆண்டவரே, அப்ப சத்துருவானவனுக்கு எங்கள் மீது அதிகாரம் இல்லை, எங்கள் குடும்பத்தின் மீது அதிகாரம் இல்லை. இதோ இனி இறைமகன் என்று எங்களுக்கு தெரியும், எங்களை அழிக்கவா நீர் வந்திருக்கிறீர் என்று சொல்லி அப்பா அந்த சாத்தான்கள் உம்மை பார்த்து கேள்வி கேட்டது போல இதோ சத்துருவானவன் இறைமகன் என்பதையும் உமக்கு அதிகாரம் விண்ணிற்கும் மண்ணிற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு எங்கள் மீதும் அதிகாரம் இல்லை என்று சொல்லி நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் அதிகாரம் உள்ள உம்முடைய நாமத்தினால் உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் இழத்தாட்ட செய்திருக்கிற, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாவ குழியில் தள்ளி எங்களுடைய பரிசுத்தத்தை பாழ்படுத்துகிற, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின்